பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ரொம்பவே கொடுமையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான சீசன் பார்க்கலன்ற அளவுக்கு தான் இந்த சீசன் 9 இருக்குது. உண்மையாலே இந்த சீசன் 9ல் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளே இருக்கிறவங்க மேலேயா இருக்கட்டும், இவங்க கேமராவை திருப்புற விதங்களாக இருக்கட்டும், எதை காட்டக்கூடாதோ அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் டிஆர்பிக்காக நிறைய விஷயங்களை போட்டு காமிக்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தவங்களை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணால் அவங்க லைஃப் என்ன ஆகும், அவங்க கெரியர் என்ன ஆகுன்றது கூட சேனலுக்கு தெரியாதா? ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே பார்வதி vs கம்ருதீன் இவங்க ஃபைட் போயிட்டுருக்கு. உண்மையாலே அந்த வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் டிஆர்பிக்காக தான் அவங்க ஒரு சில விஷயங்கள் தான் போட்டு காட்டுறாங்க. அப்படி நினச்சிருந்தா இந்த ஒரு ஃபைட்டை அவங்க மறைச்சிருக்கலாம். ஸோ இதை வெளி உலகத்துக்கு போட்டு காட்டி இந்த ரெண்டு பேருடைய இமேஜை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணியிருக்காங்க சேனல் சைடில். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இவங்களுக்குள்ளே இன்னும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கம்ருதீன் மணி பிளான் கேட்டிருக்காரு, அண்ட் ஜாக்லின் வேறு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. கம்ருதீன் பார்வதி ஆரம்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பேசல. அப்படியே கொஞ்ச நாள் போக 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 ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்க்க முடிஞ்சுது. ஒரு பாயிண்ட்ல என்ன இவ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்களே, ரொம்ப கேவலம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்க்கவே அழகாக இருக்கு. ஸோ இப்படி டோட்டலாகவே அவங்களுடைய நம்ம பார்க்குற பார்வையை மாற்றுற வகையில் அந்த ஒரு கேம் பிளே இருந்துச்சு. உண்மையிலே நான் லவ் கண்டென்ட் பண்ணலை அப்படின்லாம் பார்வதி சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ நீ லவ் கண்டென்ட் தான் பண்ணுறன்ட்டு அதே பார்வதி கம்ருதீனை பற்றி சொல்லி, இந்த சீப் கேமால் தானே நீ என்னையும் இது மாதிரி பண்ண அப்படின்ட்டு அவர் மேலேயும் ஒரு சில அலிகேஷன்லாம் வச்சாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 5ல் வந்து அடிச்சுக்கிறத பார்க்க முடிஞ்சுது. எப்பவும் போல் பார்வதி சும்மா தட்டினேன் அப்படின்னு சொன்னாலும், சாண்ட்ரா கிட்ட பார்வதி இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ராவும் சொல்லுவாங்க, இல்லை நீ அடிச்சுட்ட அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எப்பவும் போல தான் தட்டினேன், அவன் இன்னும் கோவப்பட்டுட்டான் அப்படின்னும் போது ஆரம்பத்துலேருந்தே ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ நடுவில் ஒரு சில பிரச்சனையெல்லாம் வந்தது. அதை வந்து இவர் விட்டு கொடுத்துட்டாருன்னு தான் பார்வதி அவர் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ திரும்பவும் அதே மாதிரி இருக்குன்னா எப்படி முடியும்? கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசியிருந்தாலே அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது பேசாதீங்கன்ட்டு எல்லோரும் தண்டனைகள்லாம் கூட அனுபவிச்சாங்களோ, இப்போ பேசுங்க, நீங்கள் பேசினாதான் பிரச்சனை தீரும்னு சொல்கிற வகையில் தான் இவங்க பிரச்சனை இருக்குது. ஏன்னா பிரச்சனையை தீர்க்கிற மாதிரிலாம் இல்லை, வளர்த்துட்டே தான் போகிறாங்க. கம்ருதீன் ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாரு. மிகப்பெரிய ரொம்ப பெரிய செயலை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்த பேட் டச் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த ஒரு இஷ்யூவால் இவரை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற அளவுக்கு தான் உள்ளே இவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே நிறைய பேர் நீங்கள் என்ன இவருக்கு பிஆரா, நீங்கள் என்ன இவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சேனலுக்கு தெரியும் என்ன தான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை இதை போட்டு காட்டணும், போட்டு காட்டக்கூடாதுன்ட்டு. அப்படி இருந்தும் இதெல்லாம் போட்டு காட்டுறாங்கன்னா அது டிஆர்பிக்காக இன்னும் டெவலப் ஆகணுன்றதுக்காக தான். உண்மையை சொல்லப்போனால் வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்காமல் இதை போட்டு நம்ம இன்னும் நல்லா டிஆர்பி ஏற்றணும் அப்படின்றதுக்காக போட்டுட்டாங்க. இன்கேஸ் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சேரணும்னு நினச்சாலும் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது 4 பேர் இவங்களை கேட்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே உள்ளுக்குள்ளே எல்லாரும் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, இது ரொம்பவே டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், இதை விட்டுடு அப்படின்ட்டு சாண்ட்ரா ஒரு பக்கம், விக்ரம் இது போல் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கம்ருதீன் ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு பார்வதி இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், தனித்தனியாக கேம் ஆடணும் தான் நான் இது வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்ட்டு கம்ருதீன் சொல்கிறாரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கோவமாக எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா கேமரா முன்னாடி பேசியிருக்காரு கம்ருதீன். அப்போ அவர் சொல்லும் போதே, பார்வதி நல்ல லைஃப் பார்ட்னர் நான் நினச்சேன், நான் என்னுடைய கண்ட்ரோலே இழக்கிற அளவுக்கு அவன் மோசமாக என்னை ட்ரிகர் பண்ணிட்டா. உண்மையாலே மக்கள் தான் என்னை இவ்வளோ நாளாக உள்ளே வச்சுருந்தீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் கண்டிப்பாக நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. மக்கள்கிட்ட தான் நான் சாரி கேட்கணும், அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்னுடைய டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குது. சும்மா பர்சனல் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தால் நான் எப்படி தாங்க முடியும்? ஆனால் வெளியே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, உள்ளே என்னால் இருக்க முடியல. இப்படி தான்
என்னை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கா பார்வதி. அது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி நான் பண்ணது சரின்னுலாம் சொல்ல மாட்டேன், நான் பண்ணதும் ரொம்ப ரொம்ப தப்பு, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. இது போலலாம் சொல்ல முடிஞ்சுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் உள்ள இந்த மாதிரினா, இன்னொரு பக்கம் வெளியே பார்வதிக்கு ஒரு கேங் சப்போர்ட்டும் கம்ருதீனுக்கு ஒரு கேங் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை எப்படி அவங்களுடைய கேரக்டர் வச்சு தப்பாக பேச முடியும், அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோ கேமாக பார்க்குறத விட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்ன்ட்டு இந்த பக்கம் ஒரு பக்கமோ, அந்த பக்கம் கம்ருதீன் வந்து ஒரு சீப்பான கேம் ஆடுறான், அவன் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்வதி கிட்ட லவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தான். அந்த பொண்ணு ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, என்னை வெளியே அனுப்பிச்சிடுங்க, ஆனால் நான் லவ் கண்டென்ட் பண்ணி தான் வெளியே போனேன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்றது அவங்களும் அவங்க அம்மா கிட்ட தெளிவாக ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலே ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு இவ்வளோ கேமரா அண்டு சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்றதும் தெரியும். அப்படிப்பட்ட போல்டான பொண்ணு எனக்கு லவ் இருக்குது, நான் வந்து லவ் ஃபீலிங்கில் தான் இருக்கேன்றதை ஓப்பனாக பேசுகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதையும் புரிஞ்சிக்காமல் கம்ருதீன் நீ பண்ணது ரொம்பவே தப்புன்ட்டு கம்ருதீனை நிறைய பேர் திட்டிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் கம்ருதீன் பக்கமாக இல்லை பார்வதி பக்கமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கிடையில் முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளர் அண்டு மக்களுடைய மனசை கொள்ளை கொண்ட ஜாக்லின் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போலாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதாவது பொண்ணுங்களை ரொம்பவே தப்பாக பேசி அவங்கள ரொம்பவே வந்து ட்ரிகர் பண்ணுறது, அவங்கள வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கேமரா முன்னாடி வந்து மக்கள்கிட்ட சாரி கேட்குறது, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறதுலாம் இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஆனால் அதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. சில நான்சென்ஸான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு போது இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இப்படி கம்ருதீனுக்கு அகெயின்ஸ்டாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்தில் கம்ருதீனுக்கு அவங்க வந்து அகெயின்ஸ்டாக பேசியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அகெயின்ஸ்டாக பேசினது சரி அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட இந்த பதிவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு கம்ருதீன் சரியான ஃபேக் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. பார்வதி சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பர்சனல் லைஃபாக வந்து உள்ளே பார்க்காத, வெளியே போனதுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கலாம்ல, அப்போ வெளியே போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமான்றத பாரு, இது லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சாண்ட்ரா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசுகிறேன், எல்லாத்துலேயுமே டைரெக்டாக அட்டாக் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி இந்த லவ் ஃபீலிங் இதெல்லாம் வரும்போது இந்த இடத்துல நான் உடஞ்சி போயிடுறேன். அது எனக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம பழகிட்டோமே, இதுக்காக நம்ம வந்து இப்போலாம் பேசக்கூடாது, அவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா கம்ருதீனுக்கு? ஏன் இப்படி பண்ணான்? அவன் சரியான ஃபேக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட என்னால் முடியல அப்படின்ட்டு சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, பார்வதியும் சொல்கிறாங்க. ஸோ கம்ருதீன் கோவப்படுவாருன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அவர் எப்போல்லாம் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரோ அப்படியே குமரனா மாறுறாரு அப்படின்றத கூட அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவர் குமரனா இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் கம்ருதீனா யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து எப்படி போயிட்டுருக்கு அண்டு யார் வந்து வின் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இந்த ஷோவை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் தான் பேச போகிறாங்க. அவங்க கெரியரை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போக போகிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி ஒருத்தவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே தப்பாக பேசி வெளியே டிஆர்பிக்காக இந்த மாதிரிலாம் போட்டு காட்டுறது ரொம்பவே தவறான செயல். இதை அந்த சேனல் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். அண்டு உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ஏன்னா கேமாக மட்டும் பார்க்காம அதை தாண்டி ஒன்றாவே இருக்கும் போது சில ஃபீலிங்ஸ்லாம் வர்றதுலாம் இயல்பான விஷயம். அதையும் வேறு மாதிரிலாம் வந்து வெளியே காட்டிகிட்ருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ருதீனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன நடந்திருக்குன்றது தெரியும். ஸோ இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், இவங்க 2 பேரும் ரியல் லைஃப்லேயும் வெளியே வந்தால் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாம் இப்போவே பிரேக்கப் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.